ஓகே. திரு செந்தில், பலமான கூட்டணி, புதிய கட்சிகள் வரலைனாலும் புதிய வாக்காளர்கள் வர்றாங்க அப்படிலாம் பேசினாலும் அதிமுக கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் மக்கள் வாக்களித்தால் கூட்டணி பலங்கிறது பெருசா பொருட்படுத்த வேண்டிய தேவையாக இந்த தேர்தலில் இருக்காதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நான் சகோதரர் பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் வைத்தார். வலுவான கூட்டணி தானே, நீங்கள் 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே, ஏன் நீட் விலக்கை பெற்றுத்தரலன்னு கேட்டார். அப்போ என்ன கேட்குறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். அதிமுக தானே சார் தீர்க்கணும். 75 எம்எல்ஏக்களை வச்சுட்டு ஏன் மக்கள் விரோதமாக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது? ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கல? ஏன் இப்போ புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமியால இப்ப அமல்படுத்த முடியல? அதெல்லாம் அரசு தானே தீர்க்கணும். யார் சார்? அரசு, திமுக அரசு. சார் 75 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏ வச்சிருக்காருல சார், அவர் தானே பண்ணணும். அரசு தான் பண்ணணுமா? அப்ப இங்க அரசு யாரு? ஒன்றிய அரசு யாரு? பாஜக. ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. ஒன்றிய அரசு செய்யாது, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காது. அதை கண்டிச்சு நீங்க கூட்டணியிலிருந்து வெளியில வர மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஒப்பந்தமாகவாது போட மாட்டீங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து, எங்க நாடாளுமன்றத்தில், இங்க இல்ல நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து ஏன் நீங்க நீட் விலக்கு பெற்று தரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏன் தீர்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் போராட்டம், நீங்க ரைட், சட்டங்களா மாநில அரசு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். எஸ், அது ஒண்ணா வரும். நீங்க ஆசிரியர் பிரச்சனை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க? அவரே பேசும்போது என்ன சொன்னார்? சகோதரர் பேசும்போது 25 ஆண்டுகளாக இருக்கிறது. 25 ஆண்டுகள்ல அதிகமான ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலம்? நீங்களும் தீர்க்கல, அந்த பிரச்சனை நீடிக்குது, அதுல சிக்கல் இருக்குது, பேசுவோம். நீங்கள் தீர்த்த பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்காத பிரச்சனைகளை ஒரு நாளை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இப்ப தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுத்து அதிமுக இருந்து வந்ததுதான். நீங்க பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். இப்ப பால் விலை மின் கட்டணத்தை பத்தி பேசினார். 2012 பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் காரசாரமா ஒரு விவாதம் நடக்குதார். கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறார்கள். 2011 கூட்டணி தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த். உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணத்தை ஏத்தல. உள்ளாட்சி தேர்தல் முடியுது, ஜெயலலிதா அம்மா பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிமிதமாக உயர்த்துகிறார். இதை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் சட்டப்பேரவையில் பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க விலை ஏற்றிருக்கணும். விலை ஏற்றிருந்தா உள்ளாட்சி தேர்தலில் தோத்திருப்பீங்கன்னு சொல்ல போது அவர் ஜெயலலிதா மேடம் சவால் விடுறாங்க. பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்று காட்டட்டும் சவால் விட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அதிமுக அரசு உயர்த்தியது. எப்போ இங்க பால் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தின்னு அவர் சொல்றாரு. வந்த உடனே லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க, கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார்கள். சரி, இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு போது கீழே ஸ்க்ரோலிங் போகுது. திமுக தலைவர் சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த டோல்கேட் கட்டணத்தை கண்ணாமண்ணான்னு ஏத்தி விட்டீங்க, அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஆச்சு ரோடு போடுறதுக்கு? அதை வச்சு இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் வசூல் பண்ணுவீங்க? இந்த டோல் கட்டண உயர்வால் விலைவாசி கடுமையாக உயரும். அன்புமணி ராமதாசுடைய வாதம். எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? இல்ல, இதெல்லாம் பேச்சல சார். இன்னைக்கு தலைப்பு என்ன? கூட்டணி தானே தலைப்பு. அதுக்குள்ள வாங்க. மக்கள் நலத்திட்டங்களை பத்தி பேசினா ஒரு நாள் தனியா பேசுவோம். இப்ப மக்கள் நலத்திட்டங்களுக்குள்ள வருவோம், கூட்டணிக்குள்ள வருவோம். நீங்க தலைப்பு என்ன கொடுத்தீங்கன்னா, 2 கட்சிகளில் 2 கூட்டணியில் மெகா கூட்டணி அமைக்க போது யாருன்னு கேக்குறீங்க. முதல் 2 இடங்கள் ஆல்ரெடி டிஎம்கே மெகா கூட்டணி அமைத்து விட்டது. அதைத்தான் சுவாமிநாதனும் சொன்னார், சகோதரர் சோமு அவர்களும் சொன்னார். டிஎம்கே ஆல்ரெடி ஒரு எலெக்ஷன், 2 எலெக்ஷன்ல 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன், அது இல்லாம இடைத்தேர்தல்கள், மாநிலங்களவை தேர்தல் வரைக்கும் அவங்க சந்திச்சிட்டாங்க. இப்ப அந்த கூட்டணியிலிருந்து எங்கள் கூட்டணிக்கு சில கட்சிகள் வரும்னு மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா நீங்க சொன்னீங்க சார் தலைப்புல. யாரு வருவாங்க அப்படின்னு பார்ப்போம். திமுக, அதிமுக, பாஜக இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? கார்த்திகேயன் சார், வாய்ப்பே இல்லை. அப்ப திமுக அதிமுக கூட்டணி சார், அப்ப திமுக வராது சார். பாஜக, காங்கிரஸ், அதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமையுமா சார்? அதுவும் அமையாது. கம்யூனிஸ்ட், பாஜக, அதிமுக அப்படி ஒரு கூட்டணி அமையுமா சார்? அதுவும் அமையாது. அப்ப மீதி இருக்கிறதுல மதிமுகவும் விசிகாவும் அப்படி எடுத்துப்போம். விசிக தலைவர் டெய்லி காலையில் எழுந்தோன்னு பத்திரிகையாளர்கிட்ட சத்தியம் பண்றாரு. பாஜக அணியில் ஒருபோதும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்றாரு.
மதிமுக பொதுச் செயலாளர் ஒருபடி மேல போய் சொல்லிட்டாரு, இந்த தேர்தலில் திமுக அணியோடு இருப்பது மட்டுமல்ல, கூட்டணி அமைச்சரவையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், மதிமுக எந்த நிபந்தனையற்ற ஆதரவும் திமுக கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. மனிதநேய ஜனநாயக கட்சி போறாங்களா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாஜக அணிக்கு போகுமா? யார் சார் போறா? எனக்கு புரியவே இல்லை. யார் சார் வருவா சொல்லுங்க சார். இல்ல நான் முடிச்சிடறேன், கேள்வியை முடிச்சிடறேன். யார் போ எனக்கு தெரியல. சரி, இதே புதிய தலைமுறைக்கு மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஒரு பேட்டி கொடுத்தார், விஜயன் சாருக்கு பேட்டி கொடுத்தார். வெயிட் பண்ணுங்க, விரைவில் ஒரு செய்தி வரும். திமுக அணியிலிருந்து ஒரு மிக முக்கிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது சொல்லி 2 மாசம் ஆச்சு. எலெக்ஷனுக்கு டைம் இருக்குல்ல. சரி சார், வரட்டும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, இதை இன்னைக்கு தான் சொல்றீங்களா? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் சொல்லிருக்கீங்க. 2019 சொன்னீங்க, 24 சொன்னீங்க. சரி, நான் இப்படி ரிவர்ஸ்ல கேட்கறேன். கூட்டணியை நம்பிலாம் இல்லைங்க, மக்கள் பிரச்சனை அப்படின்னு சகோதரர் அக்னி சொன்னார். மக்கள் பிரச்சனை தானே, அப்புறம் விட்டுருங்க. கூட்டணிக்கு எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? கூட்டணிக்கு ரத்தின கம்பிடம் விரித்து வரவேற்கிறோம்னு சொன்னீங்க. யாரா? கம்யூனிஸ்ட் கட்சியை. சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? ரத்த கரைபடைந்த, அந்த வார்த்தை ஏன் வார்த்தை இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வார்த்தை, ரத்த கரைபடிந்த அந்த ரத்தின கம்பள வரவேற்பை நாங்கள் புறக்கணித்தோம். அதிமுக ரத்த கரைபடிந்த அந்த வரவேற்பை நாங்கள் புறக்கணித்தோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் உட்கார்ந்துருக்கிறீங்க. யாராவது வருவாங்க? யார் சார் வரப்போறா? ஒன்று, இப்போ நீங்கள் டிடி தினகரன் ஓபிஎஸ்க்கு அடுத்து வந்தீங்க. ஓபிஎஸ் அவர்கள் தனித்து போட்டிட்டு ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி சகோதரர் சொன்னார். பாஜக கூட்டணியில் இருந்தார், தனித்து போட்டியில் பாஜக கூட்டணியில் இருந்தார். ரைட், அவர் ஒரு தொகுதியில் போட்டிட்டு என்ன வாக்கு வாங்கினார் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 2வது இடத்துக்கு வந்தார். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டாருங்கிறது நாங்கள் குறிப்பிடுறேன். டிடிவி தினகரன் விஜய் அணிக்கு போவாரா அப்படின்னா, டிடிவி தினகரனுடைய என்ன சொல்றது, அவருடைய குணம் அல்லது அவருடைய அவர் இதுவரைக்கும் செய்தியாளர்களை சந்திச்சது, அவர் கடந்த தேர்தலை சந்திச்சதை வச்சு சொல்றேன். அவர் ஒரு லீடர் அப்படிங்கிற மனநிலை தான் பேசுவாரே தவிர, அவர் இன்னொருத்தர் லீடரா ஏத்துக்கிட்டு போறதா இருந்தா ஒன்னு மோடி ஏத்துப்பாரு சார். அவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்றோ அஇஅதிமுக என்றோ கட்சி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார். இங்க பிரச்சனை அதான் சார். எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு, இங்க நான் தான் கூட்டணி தலைவர்னு சொல்லிட்டாரு. ஆனா டிடிவி தினகரன் இதுவரைக்கும் அந்த மனநிலைக்கு வரவே இல்லை. டிடிவி தினகரன் என்ன பேசுறாரு? நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருந்தோம், அதுல அதிமுக கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, சில புதிய கட்சிகள் வந்து இணைந்திருக்கின்றன அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி வந்து இது ஒட்டாது அந்த சிக்கல். சுவாமிநாதன் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை திருப்பி சொன்னாரு. நான் சகோதரர் அக்னி அதுக்கு ஒரு பதில் சொல்ல நான் எதிர்பார்த்தேன். என்ன சொன்னார்னா, பாஜக தான் இது எல்லாத்தையுமே இயக்குதுன்னு திருப்பி சொன்னார். பாஜகவால் தான் கிருஷ்ணசாமியை விட்டுட்டு பாஜக தான் யாரை எடுத்துக்கிச்சுன்னாரு. ஜான் பாண்டியன் ஒத்துக்கிட்டாரு. பாஜக தான் டிடிவி தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாங்கிற முடிவுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி சொன்னா, அப்ப எல்லாத்தையும் தமிழ்நாட்டு கூட்டணியில பாஜக தான் முடிவு செய்து, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாத்தையுமே பாஜக தான் முடிவு செய்து, அப்படித்தானே அர்த்தம்? அது நஷ்டம் அணுகுமுறை சார். எல்லாத்துக்குமே நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். சார், நீங்க இன்னைக்கு தேதிக்கு நீங்க திமுக அணியிலிருந்து புதிய கட்சிகள் வரதை விட்டோம். நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னதான், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு ஏற்கனவே இருந்தவர்கள் இன்னைக்கு உங்க அணியில இருக்காங்களா இல்லையா தெரியாது. உங்களோடு ஏற்கனவே இருந்த கட்சி தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று நம்பினோம், நம் முதுகில் குத்தி விட்டார் என்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிவிட்டார். அப்ப ஏற்கனவே உங்களோடு இருந்தவர்கள் உங்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள், உங்களோடு வர தயாரல்ல, உங்களை நம்ப தயாரல்ல. ஏற்கனவே இருந்தவர்களே உங்களோடு வர தயாராக இல்லாத போது, உங்களை நம்ப தயாராக இல்லாத போது, திமுக அணியிலிருந்து புதுசா 4 பேர் வந்துருவாங்கன்னு சொன்னா அது வந்து பேசும்.